ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 12th ஸ்டாண்டர்ட் தமிழுக்கான ப்ரீவியஸில் நடந்த ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர். ஆனால் எக்ஸாமுக்கு இன்னும் 1 day தான் இருக்குதுன்னு சொல்லும்போது செலக்டட் கொஸ்டின்ஸ் இதில் இருக்கக்கூடியது மட்டுமே படித்தாலே நம்ம எக்ஸாமில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு செலக்டட் கொஸ்டின் அப்டேட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. உங்களுக்கான ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பரை நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். சிற்பி பாலசுப்ரமணியத்தின் இளந்தமிழை பாடல் இடம்பெற்ற நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. நிலவுப்பூ. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒன் வேர்டை பொறுத்த வரைக்கும் ப்ரைவேட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம புக் பேக் மட்டும் படித்தா போதுமா அப்படின்ற ஒரு டவுட்ஸ் இருக்கும். என்கிட்ட பேமெண்ட் பண்ணி வாங்கினவங்களுக்கு அந்த புக் பேக் ஒன் வேர்ட், அது போக அடிஷ்னலாக ஒரு 4 பேஜில் வந்து ஒன் வேர்ட் புக்கின் சைடில் என்ன கேட்குறாங்களோ அது, புணர்ச்சி விதி, பகுபத உறுப்பிலக்கணம், இது எல்லாமே கொடுத்துருக்கேன். அந்த 4 பேஜில் இருக்கிறதையும் சேர்த்து படிச்சுக்கோங்க புக் பேக் முடிச்சிட்டிங்கன்னா. ஏன்னா ஒன் வேர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு புக் பேக் மட்டும் கேட்க மாட்டாங்க. புக் பேக்லேருந்து 10லேருந்து 12 2 இல்லை 3 ஒன் வேர்டு நமக்கு புக்கின் சைட்லேருந்து தான் வரும். இந்த புக்கின் சைட்லேருந்து வர ஒன் வேர்டு என்னவா இருக்கும் அப்படின்னம்னா இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். கொஸ்டின் நம்பர் 12 கொடுத்துருக்காங்க இல்லையா, அருங்கானம் புணர்ச்சி விதி கேட்டிருக்காங்க இல்லையா, அருமை கூட்டல் காணம்னு எழுதுவோம். அப்போ ஈறுபோதல் இனமிகள் அப்படிங்கிற விதியை வந்து நம்ம எழுதியிருக்கணும். இந்த மாதிரி புணர்ச்சி விதியிலேருந்து 1, பகுபத உறுப்பிலக்கணத்தில் 1, இந்த பொய்யாவானம் இலக்கண குறிப்பு, ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம், இது மாதிரி இலக்கண குறிப்புலேருந்து 1, மொத்தம் 3 ஒன் வேர்டு புக்கின் சைட்லேருந்து கேட்பாங்க. அது போக என்ன அப்படின்னம்னா நமக்கு துணைப்பாட பகுதியில் இருக்கக்கூடிய ஆசிரியருடைய பெயர் கொடுத்து ஒன்று கேட்பாங்க. முதல்கள் என்னும் சிறுகதையின் ஆசிரியர் 8ஆம் நம்பரை பார்த்தீங்கன்னா தெரியும், உத்தம சோழன் அப்படிங்கிறத நம்ம தேர்ந்தெடுக்க போகிறோம். இந்த 3 ஒன் வேர்டு தான் நமக்கு புக்கின் சைட்லேருந்து கேட்பாங்க. மற்றபடி 2 மார்க் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நான் கொடுத்துருக்கதே உங்களுக்கு போதுமானது. அது போக அடிஷ்னலாக என்ன படிக்கணுங்கிறது இந்த வீடியோவில் சொல்லிடுறேன். கவிஞர் சிற்பி எவற்றை வியந்து பாட தமிழின் துணை வேண்டும் என்கிறார். இது இயல் 1ல் இருக்கக்கூடியது. விலங்குகளும் பறவைகளும் எவ்வாறு நடுங்கியதாக நக்கீரர் கூறுகிறார். புக்கின் சைட்லேருந்து கேட்டிருக்காங்க. வசனம் கவிதை வேறுபாடு தருக. வயலுக்குள் யானையை தனித்து விடுவதால் ஏற்படும் விளைவு யாது. இது வந்து ஆக்சுவலாக 4 மார்க் கொஸ்டினில் இருக்கக்கூடிய அந்த பொருள், அதை மட்டும் எழுதியிருந்தீங்க அப்படின்னம்னா இந்த கேள்விக்கான விடையாகும். இது போக அடிஷனலாக நம்ம என்னென்ன படிச்சிருக்கணும் அப்படின்னம்னா உங்களுக்கு செயல் பகுதியில் எதிர்பாராத நிகழ்வுகளை ஜலாலுதீன் ரூமி எவ்வாறு உருவப்படுத்துகிறார் அது ஒன்று படிச்சுக்கோங்க. அதிசய மலரில் பெவுச்செடி எவ்வாறு முளைத்ததாக தமிழ்நீதி கூறுகிறார், அதை படிச்சுக்கோங்க. அடுத்து இயல் 2ல் இருக்கக்கூடிய குருவினா எல்லாத்தையும் படிச்சிருந்தீங்க அப்படின்னம்னா உங்களால் இந்த 3 2 மார்க் அட்டன் பண்ண முடியும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னம்னா உரைநடை பகுதியில் புக்கில் தன்மனை சிறுகுறிப்பு வரை கேட்டிருக்காங்க. சென்னையை அலங்கரித்த ஆறுகளினுடைய பெயர் புக்கின் சைட்லேருந்து கேட்டிருக்காங்க. எழுத வேண்டிய 2க்கே 1 இல்லைன்னு கேட்டாங்க பார்த்தீங்களா. பின்னணி இசை படத்தின் காட்சி அமைப்பிற்கு எவ்வாறு உயிரூட்டும் சான்றிதழ்க நம்ம கொடுத்துருந்ததுலேருந்து 2 கேட்டாங்க. இது போக இயல் 1ல் இருக்கக்கூடிய நடையழகியல் பற்றி தொல்காப்பியம் கூறும் கருத்து. ஆளுக்கு ஒரு மனம் வளர்ப்போம் என்னும் முழக்கத்தொடர் வாயிலாக எவற்றை வலியுறுத்துவாய். இயல் 2. இயல் 3ல் புக்கில் தன்மனை அவங்களே கொடுத்துட்டாங்க. அடுத்து இயல் 4ல் இருக்கக்கூடிய அக்காலத்தில் மனன பயிற்சிக்கு உதவிய நூல்கள் யாவை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதையும் படிச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு 7 2 மார்க் கொஸ்டின். இந்த 7 2 மார்க் கொஸ்டினுக்கு செப்பரேட்டாகவே நான் ஒரு வீடியோ போடுறேன். ஏன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த 7மே அக்யூரேட்டாக இதுதான் வரும்னு நம்மளால் கொடுக்க முடியும் அப்படிங்கிறனால அந்த 7மே நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். இப்போ பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுக. இப்போ எனக்கு புரிஞ்சு போச்சு, நீயும் புரிஞ்சுக்கோ. இப்பொழுது எனக்கு புரிந்து விட்டது, நீயும் புரிந்துகொள். ஊட்டாண்ட விளையாண்ட குழந்தையை அப்பா எங்கே இஸ்தின்னு போனார். வீட்டின் அருகில் விளையாடி கொண்டிருந்த குழந்தையை அப்பா எங்கே அழைத்து சென்றார். அதுமாதிரி இந்த 23ல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக இவ்வளோ தான் கேள்வி. தானே முன் அப்படிங்கிறது கொடுத்துட்றாங்க. இதை வந்து தனியாக வச்சு ஒரு தொடரும் சொல்லுறுப்புகளை சேர்த்தும் இருவேறு தொடர்களாக அமைக்கன்னு கேட்டிருக்காங்க. சொல்லுறுப்புகளை பிரித்தும் சேர்த்தும் இருவேறு தொடர்களாக சொல்லியிருக்காங்க. கீழே வந்து ஒரு தொடர் எழுதணும். அதுமாரி தானே அப்படிங்கிறதுக்கு 2 தொடர். இது எப்படி இருக்கும் அப்படின்னம்னா நம்முடைய புக்கில் முன் தானே, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னம்னா கொண்டு விட்டான், மொத்தம் 4 இருக்குது. இந்த 4ல் ஏதாவது 2 கேட்குறாங்க. ஆனால் பரீட்சையில் ஏதாவது 1க்கு நீங்கள் ஆன்சர் எழுதியிருந்தாலும் உங்களுக்கு மார்க் வந்து கிடைக்கும். இப்போ முன் அப்படின்னம்னா தானே அப்படிங்கிறது சொல்கிறேன். அவன்தானே நேற்று வந்தவன், அவன்தானே நேற்று வந்தவன் அப்படின்னு நம்ம ஒரு தொடர் எழுதுகிறோம். அவன்தானே அப்படிங்கிறதுல அவன் தானே 2ஐயும் சேர்த்து வச்சு ஒரு தொடர் எழுதுறீங்க. இப்போ அதையே பிரித்து அப்படின்னம்னா அவன் தானே வந்து விட்டான், புரியுங்களா? அவன் தானே வந்து விட்டான். அவன்தானே நேற்று வந்தவன் சொல்லும்போது ஒருவனை சுட்டி காமிட்டு சொல்கிற மாதிரியும், அவன் தானே வந்து விட்டான்னு சொல்லும்போது அவனுடைய தன்னிச்சையான செயல்பாடையும் குறிக்கக்கூடியது. முதல்ல வந்து ஒரு பொருள் ஒரு நபரை குறிச்சது, 2வது தன்னிச்சையான ஒரு செயல்பாடை குறிக்குது. அந்த மாதிரி வந்து நம்ம தொடர் எழுதணும். அடுத்து திண்மை தொடரில் உள்ள மரபு பிழைகளை நீக்கி எழுதுக. பனைமட்டையில் கூரை வைத்திருந்தனர். வளவிலங்கு காப்பகத்தில் சிங்கக்குட்டியும் யானை கன்றும் கண்டேன்னு எழுதணும். சிங்கக்குரலையும் யானை கன்றும். அச்சாணி இல்லாத தேர் போல நகமும் சதையும் போல. அடுத்து 4 மார்க் கொஸ்டின் சொல்லிடுறேன் நான் உங்களுக்கு. இயங்குழி நெறிஞாலத்து ஈரலகற்றும் அதிசய மலரில் பூச்செடி எவ்வாறு முளைத்ததாக
நாட்டிய அரம்பியனோட அமைப்பு இளங்கோவடிகள் காட்சிப்படுத்தும் பாங்கு. ஆக்சுவலாக நான் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் சொல்லியிருந்தேனோ இந்த வருஷம் 10% வரும்னு சொல்லியிருந்தேனோ அந்த 3 கேள்வியுமே இதில் இருந்ததுனால தான் இந்த கொஸ்டினை நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இது உங்களுக்கு 10% யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னம்னா இதில் 4 மார்க்கில் கலை முழுமை புக்கின் சைட்லேருந்து ஒன்று கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா. இயல் 1ல் இருக்கக்கூடிய நெடுவினா படிச்சிருந்தீங்க அப்படின்னம்னா இந்த கலை முழுமை அப்படிங்கிறத நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கலாம். அதுமாரி பேரிடர் மேலாண்மை இயல் 2ல் இருக்கிறது சென்னை நகரின் போக்குவரத்து வளர்ச்சி குறித்து எழுதுக புக்கின் சைட்லேருந்து கேட்டிருக்காங்க. மயிலை சீனி வெங்கடசாமி நிறைப்பு சிறப்பு இதழுக்கு செய்திகள் உருவாக்கி தருக. ஆக்சுவலாக இந்த வட்டம் நான் உங்களுக்கு மெட்டீரியல் கொடுத்துருக்கேன். ஆனால் இந்த மயிலை சீனி வெங்கடசாமி அப்படிங்கிறது ஒரு 2-3 இயர்ஸ்க்கு முன்னால் நமக்கு ரிப்பீட்டடாக ஒரு 2-3 தடவை கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. லாஸ்ட் இயர் கேட்கல, சப்ளிமெண்ட்ரியில் கேட்டிருக்காங்க. இந்த வருஷம் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு வேளை நீங்கள் படிக்கல அப்படின்னம்னா இந்த ஒரு கேள்வி படிச்சுக்கோங்க. என்னுடைய செஷன் லாஸ்ட் மினிட்ல 1 டே இருக்குது. இந்த ஒரு கேள்வி வந்து நல்லா தரவு பண்ணிக்கோங்க. அதேமாதிரி ஏகதேச உருவகணி தொழில் ஓமையணி சான்றுடன் விளக்குக. பாடான் திணை 40ஆம் நம்பருக்கு பாடான் திணை படிச்சுக்கோங்க. செவியறிவு துறை 2 படிச்சுக்கோங்க. அம்மூவனார் தலைமகன் அதை விட்டுருங்க, அது தேவையில்லை. ஆக்சுவலாக 42க்கு ஊழிப்பெயரனும் தாம்பெயரார் கூடி வாழ்ந்தால் கொள்மென்மை. பேஜ் நம்பர் 103ல் உங்களுக்கு பழமொழி இருக்கும். அந்த பழமொழி அணி இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த 3 படிச்சிருந்தீங்கன்னா ஒன்று எழுதிடலாம். ஏகதேச உருவகணி, நிரல் நிறையணி, பொருள் வேற்றுமையணி. இது 3 படிச்சிருந்தீங்கன்னா அந்த 39ஆம் நம்பர் கேள்வியை அட்டன் பண்ணிடலாம். அடுத்தது கருத்து படம். இந்த 43ல் எப்பயுமே இந்த மேலே இந்த மாதிரி கேள்வியெல்லாம் இருக்குது அப்படின்னம்னா இந்த கருத்து படம் கொடுத்துருக்காங்கன்னு வைங்களேன். எப்பயுமே இந்த கருத்து படத்தை சூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப சிம்பிளாக 5 மார்க் வாங்கிடலாம். 4 மார்க் கொஸ்டினுக்கு. சங்க இலக்கியங்கள் 2 வகைப்படும்னு எழுத போகிறீங்க. 8 தொகை 10 பாட்டு. 8 தொகை நூல்கள் அகமும் புறமும் சார்ந்த நூல்கள் என்று 3 பிரிவுகளை உடையது. அகம் சார்ந்த நூல்கள்னு போட்டு இந்த 5 எழுதுறீங்க. புறம் சார்ந்த நூல்கள், அகமும் புறமும் சார்ந்த நூல். அதுமாதிரி 10 பாட்டு 2 வகைப்படும். அகம் புறம் என 2 பிரிவுகளை உடையது. அகத்திணை சார்ந்த நூல்கள் குறிஞ்சிமுல்லை நெடுநல்வாடை பட்டினப்பாலை. புறம் சார்ந்த நூல்கள் இந்த வரிசையை எழுத போகிறீங்க. ரொம்ப சிம்பிளாக 5 மார்க் வாங்கிடலாம். நெடுவினாவை பொறுத்த வரைக்கும் நான் கொடுத்ததே உங்களுக்கு போதுமானது அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு எக்ஸாம்பிள் இந்த கொஸ்டினை பார்த்தீங்கன்னா தெரியும். செய் நன்றி அறிதலே அறம் திருக்குறள்லேருந்து ஒரு நெடுவினா கேட்டுறாங்க. நெகிழி தவிர்த்து நிலத்தை நிமிர்த்து பசுமைதான கற்பனை உரையாடல் தான். நீங்கள் என்ன எழுதுனாலும் மார்க்கு. அதுமாதிரி புகழூர் கல்வெட்டு 45லேயே கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா. அடுத்து 46ல் நமக்கு நடிகர் திலகம் கேட்டாங்க. சாலை விபத்தில்லா தமிழ்நாடு கேட்டாங்க. நடிகர் திலகமும் அட்டன் பண்ணிடலாம். புகழூர் கல்வெட்டும் நான் கொடுத்த இம்பார்ட்டன் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருந்தேன். அது 2மே அட்டன் பண்ணிடலாம். ரைட்டா. புகழூர் லகரம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். அடுத்தது அடிபெறலாமல் எழுதுக. துன்புலதனின் என தொடங்கும் பாடல். மனப்பாட பாடல் இம்பார்ட்டன் எதுன்னு சொல்லுங்கன்னு எல்லாருமே கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. அது கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு இம்பார்ட்டன் மனப்பாட பாடல் என்னங்கிறது நான் வீடியோ போட்டுறேன். திருக்குறள் ஒன்று சேர்த்தே. துன்புலதனி நன்ற சுகமுள்ளது அதுவன்றி பின்புலது இடைவண்ணன் பெருவிழதனை ஒன்றில் அந்த கம்பராமாயண பாடல் வந்து நீங்கள் எழுதணும். இந்த பிடிஎஃப் டவுன்லோட் லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். செலக்டட் பிடிஎஃப் அப்படின்னே உங்களுக்கு இது டைப் பண்ணியே கொடுக்குறேன். ஏன்னா டிஸ்கிரிப்ஷனில் ப்ரீவியஸில் நடந்த எல்லா கொஸ்டின் கொடுத்துருப்பேன். இது வந்து செலக்டட் கொஸ்டின் அப்படின்னு கொடுக்குறேன். அதனால் டவுன்லோட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். புரியுங்களா. அடுத்தடுத்த சப்ஜெக்ட்டுக்கு அடுத்தடுத்து நான் வீடியோ அப்டேட் பண்ணுறேன். சேனலுக்கு புதுசுனா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.